மனதினால் எண்ணித்தானே வந்தது இவ்வுலகமாகும். கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பவெல்லாம் சொப்பனம் போல எண்ணி துணிந்தவன் ஞானியாவான். சத்குருவே சரணம் சரணம். ஆகாயம் ஒன்று இல்லை, ஆனால் அது ஆற்றலின் வடிவம் என்கிறீர்கள். அண்டபிண்ட ஆகாயம் மற்றும் வெளிகள் பற்றி இந்த ஞான தெளிவில்லாத எனக்கு விளங்கும்படி உபதேசியுங்கள் சத்குருவே. ஆகாயம் என ஒன்று இல்லை என கூறியிருந்தோம். விஞ்ஞானமும் அதைத்தான் மெய்ப்பிக்கிறது. ஆகாயம் என்று ஒன்று இல்லை என்று. மெஞ்ஞானமும் அதைத்தான் கூறுகிறது. ஆகாயம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த ஆகாயம் எனும் வெளியில் தானே அண்ட சராசரங்கள் எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் இல்லாத ஒன்றில் எப்படி இருப்பு உண்டாகும்? அப்படியானால் ஆகாயம் என்பது என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது நம் கண்களுக்கு இந்த ஆகாயம் இளநீல வண்ணத்தில் தோற்றம் வருகிறது. அதில் மேகங்கள் வந்து போகிறது. அதில் சந்திர சூரிய நட்சத்திரங்கள் தோற்றத்திற்கு வருகிறது. அப்படியானால் அது எப்படி இல்லாததாக இருக்கும் என்றால் இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாயம் என்பது, வெளி என்பது அது ஆற்றல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகாயம் என்பது சக்தி, அதுதான். இந்த ஆற்றலான அந்த சக்தி நான்கு பூதங்களிலும் நன்றாக ஊடுருவி நின்று இந்த நான்கு பூதங்கள் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதாவது ஆகாயம் காற்றில் நிறைந்ததால் காற்று சூறாவளியாக அது இயக்கம் கொள்கிறது. இதே ஆகாயம் அக்னி தத்துவத்தில் நிறைந்திருப்பதால் அக்னி என்பது பெரும் நெருப்பாக ஒளியாக பிரகாசித்து ஆக்கவும் அழிக்கவும் செயல்படுகிறது. இதே ஆகாயம் நீர் தத்துவத்தில் நீரில் நிறைந்திருப்பதால் விழுந்த மழைத்துளி, ஆகாயத்திலிருந்து பூமியை நோக்கி விழும் மழைத்துளியில் கூட இந்த ஆற்றல் நிறைந்திருக்கிறது. இது உயிர். இந்த உயிர் பூமியை வந்து அடைந்த பிறகு அது மண்ணுள் பாய்ந்து வேர்களுக்குள் சென்று தாவர சங்கம பொருளிலிருந்து 6 அறிவு மனிதன் வரை அது சக்தியாக நிறைகிறது. இது ஆகாயம்தான். அதுவே மலைத்துளி, நீரோடை, அருவி, ஆறு, கடல் சங்கமிக்கிறது என்றால் இந்த நீர் தத்துவத்தில் ஆகாயம் நிறைந்துள்ளது. ஆகவேதான் இந்த நீரின் இயக்கம் காற்றாறு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுவதும் நீரோடையாக அருவியாக சீறி பாய்வதும் கூட இந்த ஆகாயத்தின் ஆற்றலால். இதே ஆற்றல் மண்ணில் நிறைந்திருக்கிறது. அதனால்தான் எந்த விதை போட்டாலும் அது முளைக்கிறது. ஒரே மண், ஒரே நீர், ஒரே வெப்பம், ஒரே ஆகாய அம்சம் என்றாலும் அந்த விதை ஒன்று வேப்ப மரமாகவும், ஒரே விதை மாமரமாகவும், இனிப்பை கொடுக்கும் மாம்பழங்களாகவும், கசப்பை கொடுக்கும் வேப்பம் பழங்களாகவும் மாறுகிறது. அதுவே விஷ செடியாகவும் மாறுகிறது என்றால் இதில் அந்த வித்தில் உள்ள குண அதிசயங்கள், இது குணங்கள். அந்த குணத்துக்கு தக்கவாறு இந்த பஞ்சபூதங்கள் அதனோடு இணைந்து அதனுடைய உருவாக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது. மீண்டும் ஆகாய வெளிக்குள் வருவோம். அப்படியானால் ஆகாய வெளி என்று ஒன்று இல்லை, இருப்பது ஆற்றல் மட்டுமே. பஞ்சபூத ஆற்றலில் தலை சிறந்தது ஆகாயம். அதில் தான் 4 பூதங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு யோகி தியானத்தில் ஆக்ஞாவிற்குள் கவனிக்கையில் அங்கு உள்வெளி தோன்றுகிறது என்றால் அது சூட்சும ஆகாய வெளி. அது எடுத்த உடனேயே ஒருவருக்கு இருளாக தோன்றுகிறது என்றால் அது சூனிய வெளி, இருள் நிறைந்த ஆகாய வெளி. தெளிவாக கூறுகிறேன். அதுவே
ஓரளவுக்கு நிலை பெற்றவர்களுக்கு இளநீல வண்ணமாக ஆகாய வெளி உள்ளே தோன்றுகிறது. ஆக்ஞாவிற்குள் அறியாமையில் இருப்பவருக்கு இருள் வெளியாக தோன்றுகிறது. இந்த தியான மகிமையால் அந்த இருளை ஊடுருவி நோக்கி அது விலகுகையில் தொடர்ந்து இருளை கவனித்தவாறே, ஏனென்றால் இருள் தோற்றத்தில் உள்ளது. கவனிக்கும் ஆற்றல் ஆன்மா, அது நீங்கள் சூட்சுமத்தில் உள்ளீர். நீங்கள் இருளை கவனிக்கும் பொழுது இருள் உங்களுக்கு அந்நியமாக தென்படுகிறது. அதை ஊடுருவி செல்லுகையில் அங்கே தோன்றுவது சாம்பல் நிற ஓர் ஒளி என்றுதான் சொல்லியிருக்கிறேன். அது வெளியல்ல. இந்த சூரிய வெளிக்கும் செம்மையான பறவெளிக்கும் இடையில் சாம்பல் நிற ஒரு வெளிச்சம், அதாவது அடிவானம் சாம்பல் நிறமாக தோன்றுகிறது. இது தூரத்தில் இருக்கிறது. அதிகாலையில் பாருங்கள், இருள் நீங்க 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 அடிவானத்தில் ஒரு வெளுப்பு சாம்பல் நிற ஒளி. அப்ப அடிவானம் சாம்பல் நிறமாக தோற்றத்திற்கு வருகிறது. அதே ஆகாய வெளிதான், ஆனால் சாம்பல் நிற ஒளி போன்று அது வெளிச்சத்துக்கு வந்து மெல்ல 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 அந்த சாம்பல் நிற அந்த ஒளி செம்மையாக மாறுகிறது. செம்மையாக மாறும் பொழுது அதே ஆகாயம் சூட்சுமத்தில் பரவெளியாக இருப்பது, செம்மையான பரவெளியாக இருப்பது, தூளத்தில் வெளியில் அடிவானம் செம்மை நிறம் கொண்டு சிவந்த நிறத்தோடு தென்படுகிறது. வெளி ஒன்றுதான், ஒளிதான் மாறுகிறது. நன்றாக இந்த செம்மையான வெளி என்பது பரவெளி என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த பரம்பொருள் என்பது ஒளியாக இருக்கிறது என்பதின் அர்த்தம். அந்த பரம்பொருள் ஒளியாக தோற்றம் பெறுகிறது. அந்த ஒளிதான் பரம்பொருளின், அந்த ஒளிதான் சாம்பல் நிற வெளிச்சம் செம்மையான வெளிச்சத்தோடு வெளிப்படுகிறது. அது செம்மையான பரவெளியாக. வெளி ஒன்றுதான், ஒளிதான் தன் அந்த மகிமையை மாற்றிக்கொள்கிறது. அதன் பிறகு இந்த செம்மை மறைய மறைய பொன்னிறமான வெளிச்சம் பரவுகிறது. இது பொன்னிறமான வெட்ட வெளியை குறிப்பதாக இருக்கிறது. இதுவெல்லாம் உள்நிலையில் இந்த ஆகாய வெளி, சூரிய வெளி, வெட்ட, அதாவது பரவெளி வெட்டவெளி என்பதெல்லாமே வெளி ஒன்றுதான், ஒளிதான் உருமாற்றம் பெறுகிறது. இதன் பிறகு அந்த பொன்னிறமான ஒளி தோன்றியவுடன் ஆதவன் வெளிப்படுகிறான். இதுவரை புறத்தில் நாம் காணுகின்ற தூள நிலைகள். இதுவே அகத்தில் ஒரு யோகியானவன் காணுகையில் உள்ளே இருள் நிறைந்த சூரியத்தை காணுகிறான். அதை வெளி என்றுதான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இடது கண்ணப்பொட்டிலிருந்து வலது கண்ணப்பொட்டு வரை உள்ள பகுதி வெளி நிறைந்து இருக்கிறது. வெளியை பார்க்க முடிகிறது. ஒரு சிலருக்கு அது இளநீல வண்ணத்தில் இருப்பதால் அது ஆகாய வெளி, ஒரு சிலருக்கு இருளாக இருப்பதால் அது சூரிய வெளி. அப்ப இந்த சூரிய வெளி கடந்ததும் அங்கே என்ன நிலை தோன்றுகிறது என்றால் சாம்பல் நிற ஒரு ஒளி பரவுகிறது. அது இந்த சூரிய வெளிக்கும் செம்மையான பரவெளிக்கும் இடைப்பட்ட ஓர் ஒளி நிலை. இதையும் உற்று பார்க்க பார்க்க அது மறைந்து போக செம்மையான பிரகாசம் தோன்றுகிறது. ஆனால் அது வெளியில், நன்றாக பாருங்கள், அந்த உள்வெளிக்குள் செம்மையான பிரகாசம். பிரகாசத்தை பார்த்தால் வெளி தோன்றாது, வெளியை பார்த்தால் பிரகாசம் தோன்றாது. ஆகவேதான் இது செம்மையான பரவெளி என்று கூறப்படுகிறது. இதில் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது என்ற ஆத்மன், இந்த ஜீவன் ஜீவ நிலையில், ஜீவநிலை கடந்ததில் ஆத்ம நிலையில் அதை அனுபூதியாக்குவதற்காக, தன்னை அறிந்து அனுபூதியாக்குவதற்காக அதில் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. தியானம் கடந்த, சமாதி கடந்த நிலையில் உள்முக பயணத்தில், அதன் பிறகு உள்ளே நீண்ட நெடுந்தூர பயணமாகவே இருக்கும் இந்த யோகிக்கு, குண்டலினி யோகிக்கு. அதன் பிறகு செம்மையான அந்த நிறம் மெல்ல 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 மாற்றம் கொடுக்கும். பொன்னிறமான தகதகுக்கும் வெளி தோன்றுகிறது. இதை வெட்ட வெளி என்று கூறுகிறார்கள். வெட்ட வெளி என்றால் அந்த செம்மையான பிரகாசம் இப்ப பொன்னிறமான பிரகாசமாக மாறுகிறது. அதே வெளியில் தான்
எல்லையற்ற ஏக பெருவெளியாக அது தோன்றுகிறது. ஆனால் அதை அறிவது அறிவார்ந்த நிலையில் உள்ள இந்த ஆத்மன், அறிவான நிலையில் இந்த ஆத்மன் வெளிப்பட்டு இதனை எல்லாம் அறிந்து செல்கிறான். எதற்காக? அறிவை கொண்டு அறிய முற்படுவது எதற்காக? தன்னை, ஆன்மாவாகி தன்னை அறிவதற்கு இந்த அறிவை ஓர் சாதனமாக்கி அதன் மீது பயணிக்கிறான். அந்த உள்முக பயணத்தில் இந்த பொன்னிறமான வெட்டவெளி, அதை வேதாந்தம், சித்தாந்தம், குருமார்கள் அதுதான் மெய்ப்பொருள், அதான் இறைவன் என்று கூறுவதால் இந்த சாதகன் அங்கேயே தங்கிவிட வாய்ப்புண்டு. தன்னை அறிய முடியாது. இந்த அத்வைத மார்க்கத்தில் ஆன்மா நிலை பெற்று பிரம்மமையான நிலையை அடைதல் வேண்டியதாக இருக்கிறது. அறிதல் வேண்டியதாக இருக்கிறது. அதுவாக மாறுவதல்ல, பிரம்மமாக மாறுவதல்ல. நீங்கள் அதுவாகவே தான் இருக்கிறீர்கள். இந்நிலைகளையெல்லாம் கடந்த பிறகுதான் ஐயம் திரிபு அற நீங்கள் அதை உணர முடியும். சரி, இந்த பொன்னிறமான வெட்டவெளியையும் கடக்கையில் அங்கே இவனுக்கான ஓர் இலக்கு, அது தன்னை அறிவதாக இருக்க வேண்டும். ஆன்மாவாகி என்னை நான் தரிசிக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டு உள் உணர்வாள். அந்த உள் உணர்வு என்பது இங்கு அறிவோடு கூடிய தன்னிலை உணர்வு, அறிவற்ற தன்னிலை உணர்வு அல்ல. அறிவோடு தான் பயணிக்கிறான். அறிவோடு கூடிய தன்னிலை உணர்வில் நன்றாக கவனியுங்கள். சமாதி நிலையில் இவன் ஆனந்தத்தோடு நிலைத்து விடுகிறான், ஆனந்த உணர்வில் நிலைத்து விடுகிறான். அதில் பேரானந்த தூக்கத்தில் அந்த சிவயோக நித்திரையில் மயக்கம் கொண்டு விடுகிறான். இது யோக சமாதி நிஷ்டை. ஆனால் இங்கு உள்முக பயணத்தில் இந்த யோக சமாதிகளை கடந்து ஆன்மா உணர்வோடு அறிவை கொண்டு பயணிக்கிறான். அங்கு ஆன்மா பிரசன்னமாகுது. அப்போ அறிவும் மறைந்து போகிறது. ஏஞ்சி இருப்பது தன்னிலை உணர்வு. தன்னிலை உணர்வில் இந்த ஆன்மாவாகிய தன்னைத்தான் காணுகிறான். பார்க்க பார்க்க பார்ப்பவனே பரம்பொருள் ஆகிறான். அடுத்த நொடி பார்க்கும் இவன் இந்த உணர்வு நிலையிலிருந்து மாறி அந்த ஆன்மாவாய் பிரசன்னமாகி அதையே தானான தன்மயமாக்கி கொள்கிறான். இதன் பிறகு எஞ்சி நிற்பது தான் பிரம்மம் என்பதை அறிதல் வேண்டும். அந்த நொடியில் ஒரு இயக்கம் உள்ளுணர்வில் ஏற்பட்டு அது மறையும் பொழுது தான் எல்லையற்று எங்கும் வியாபித்த பிரம்மமாயிருப்பதை காண்கிறான். தேடல் முடிவடைகிறது. இப்பொழுது இங்கே நாம் கூறப்படும் ஒரு முக்கியமான விஷயம், பிரம்மம் என்பது தனக்கு அந்நியமாய் உள்ளதாய் எண்ணிக்கொண்டு சாதகன் தேடினால் ஒருபோதும் இந்த பிரம்மத்தை அறிய முடியாது. ஆன்மா வேறு தான் வேறு என்ற எண்ணத்தில் இந்த யோக ஞான தரத்தில் தீவிரமாக இருந்தாலும் ஆன்மாவான தன்னை தரிசிக்க இயலாது. ஏனென்றால் தான் ஆத்மா என உணர்ந்து ஆன்மாவாகிய நான் தான் பிரம்மம் என்றால் அது வெளியில் இல்லை. ஆரம்பத்தில் வெளியில் இருப்பதாக அவனுக்கு தோன்றுகிறது. சாதனா முடிவில் அது தானே என்பது புலப்படுகிறது. புதிதாக இவன் பிரம்மத்தை அறிவதில்லை, அடைவதில்லை, அதுவாக மாறுவதில்லை. இவன் புதிதாக ஆன்மாவை அறிந்து கொள்வதில்லை, அதுவாக மாறுவதில்லை. இவன் உண்மையில் ஆத்மனாகிய ஒடுக்க நிலையில் இருக்கும் பிரம்மமே. இந்த சாதகர்கள் இந்த பிரம்மத்தை தனக்கு அந்நியமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடுவது நீயே, தேடும் பொருளும் நீயே. உன்னை மறைத்திருக்கும் இந்த கருவி கர்ணாதிகள், இந்த பஞ்ச கோஷங்கள், பஞ்ச புலன்கள் இவற்றை நீக்கிவிட்டால், அந்த கரணங்கள் இவற்றை நீக்கிவிட்டால் நீதான் இருக்கிறாய். அப்படியானால் யோக சமாதி நிஷ்டையும் சரி, தியானமும் சரி, குண்டலி யோகமும் சரி, ஞானமும் சரி, தன்னை மூடிக்கொண்டிருக்கும்
இந்த அஞ்ஞான மூடல்களை விளக்குவதற்காகத்தான் யோகமும் ஞானமும். எதற்காக தியானம்? புதிதாக ஒன்றை அறிவதற்காக அல்ல. புதுமையான தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் இந்த பழமைகளை நீக்கி விடுவதற்குத்தான் தியானம், யோகம், ஞானம், சமாதி. இதில் நீங்கள் நிலைத்து இந்த தெளிவு பெற்றிருந்தால் அடுத்த நொடி நீங்களாக மலரலாம். ஆனால் மாயை என்பது அற்புதமானதல்லவா? திரும்ப திரும்ப இந்த மனோ மாயை உங்களை இந்த உடல் என்றும் மனம் என்றும் நினைக்க வைத்துக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் மனதின் மகத்துவம் என்ன? படைத்தல். படைத்தல் என்பது ஏதோ அண்ட சராசரங்களை படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிண்டத்தில் இருந்தவாறு இந்த உலகம், உடல், விஷயங்களை படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதல்ல. மனதின் உண்மையான படைத்தல் என்ன என்றால், ஒவ்வொரு நொடியையும் உங்களுடைய கர்மாவாக படைக்கிறது, படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கர்மா என்பது ஒரு எண்ணமாக, அந்த எண்ணம் சொல்லாக, சொல் செயலாக, செயல் கர்ம வினையாக, இது ஒரு சர்க்கிள். இதான் நிகழ்கிறது. அப்படியானால் மனம் படைத்துக் கொண்டிருக்கிறது. எண்ணத்தை படைக்கிறது, நன்மை தீமைகளை படைக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மனம் படைத்தல் தொழில் செய்கிறது என்றால் முதலில் மனம் தனக்குள் நன்மை தீமைகளை படைக்கிறது, உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. நல்லதும் கெட்டதுமான சம்ஸ்காரங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அந்த சம்ஸ்காரங்கள் தான் புறத்தில், வெளிப்பகுதியில் இத்தனை பெரிய மாற்றங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இத்தகைய மனதை நான் அடக்குகிறேன் என்றால் எப்படி அது சாத்தியமாகும்? மனதை அறிந்து அதை கடந்து செல்வதற்குத்தான் யோகம், ஞானம். மனம் இருக்கும், ஆனால் முன்பிருந்த அந்த வீரியத்தோடு அது செயல்படாது. இந்த யோகத்தில் நிலைத்து சுழிமனை சுவாசத்தில், சுவாச பந்தனத்தில், தன்னிலை உணர்வில் நிலைக்க இந்த மனம் கட்டுப்படும். இந்த மனம் அடங்கும், இந்த மனம் ஒடுங்கும். உங்களுக்கு உடனே அறிவு நிலையை கைகொள்ள ஆரம்பித்து விட்டால் மனம் அமைதி அடைந்து விடுகிறது. ஆனால் கடைசி வரை மனம் இருக்கும். அதன் தொழிலை அது செய்து கொண்டேதான் இருக்கும். நான் இவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தும் இந்த மனதில் வரும் தீய எண்ணங்களை என்னால் அடக்க முடியவில்லை என்றால் எதற்காக அடக்க வேண்டும்? பல்லாயிரம் பிறவிகளின் சம்ஸ்காரங்கள் அல்லவா இந்த நன்மை தீமையான எண்ணங்கள். அது வேறு, நான் வேறு. அது என் அனுபவங்கள், என் வாழ்வின் ஆதாரங்களாக இருந்தவை என்றால் மனம் உங்களை என்ன செய்ய போகிறது? பாவம் இந்த குருமார்கள் மனதோடு போராட சொல்கிறார்கள், மனதை வளப்படுத்த சொல்கிறார்கள், மனதை மாற்ற சொல்கிறார்கள், மனதை தூய்மைப்படுத்த சொல்கிறார்கள். என்ன ஒரு அறியாமை! மனம் என்பது அதுவே பரபிரம்மம். அதன் செயல் என்ன? படைத்தல். எதை படைக்கிறது? முதலில் சம்ஸ்காரங்களை, எண்ணங்களை உண்டாக்குகிறது. அதில் நன்மையும் தீமையும் கலந்தவாறு இருக்கிறது. இந்த நன்மை தீமை எதற்காக கலக்கப்படுகிறது என்றால் இந்த பிறவி சங்கலை தொடர வேண்டியதாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் இயங்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜீவர்கள் எண்ணறிய பிறவிகள் எடுத்து இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த பரம்பிரம்மத்தின் வேலை அது பிரபஞ்ச மனமாக இருந்த அண்ட சராசரங்களின் இயக்கத்தையும் இந்த பிண்டத்தில் இருந்தவாறு மனமாக, அதே பிரபஞ்ச மனம் இந்த பிண்டத்தின் மனமாக இருந்தும் நன்மை தீமைகளை உருவாக்கி கொடுத்து இன்ப துன்ப சுக துக்கங்களில் உழலச் செய்து சம்சார சாகரத்தில் அழைத்து செல்கிறதாக இருக்கிறது. விவேகியான தீரனான ஒரு சாதனால் மட்டுமே இந்த மனம் கடந்த நிலையை பெற முடிகிறது. அது நம் மன்ற அன்பர்கள் நிறைய பேருக்கு வாய்த்திருக்கிறது. ஆனாலும் அதற்கு மேல் செல்ல இயலாமல் தடுமாறுவது மாயை, மனோமாயை. மனோமாயை என்பது என்ன? இந்த உலகம் சொர்க்கமானது, இந்த புலன்வழி செல்வது அற்புதமானது, இது நீ பெறுவது ஆனந்தமாய் இருக்கிறது,
இதைவிட இந்த யோக ஞானத்தில் என்ன ஆனந்தம் கிட்டிவிடப் போகிறது என்று புலன் இன்பத்தாலும் அந்த கரணங்களாலும் ஸ்பரிச ரூபரச கந்த சப்தம் இந்த உணர்ச்சிகளாலும் உணர்வாலும் சுகம் போன்று தோன்றி துக்கத்தை தந்து சுக துக்கம் கலந்த கலவையாக வாழ்க்கையை கொடுத்து ஜனன மரணத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அது மனதின் வேலைதானே. அப்படியானால் மாயை என்பது சுகம் போல தோன்றி துக்கத்தை தருகின்ற மகத்துவம்தான் மாயை. இது மனோ மாயையாக இருக்கிறது. இதை கடப்பது துர்லபம் என்று கூறப்பட்டாலும் இந்த குண்டலினி யோகத்தால் அதை கடந்துவிட முடியும். இதையெல்லாம் சிந்தித்து தெளிவு கொள்ளுங்கள். பிரம்மம் என்பது தனக்கு வேறானதாக தேடுவதை நிறுத்துங்கள். ஆன்மா என்பது வேறு, நான் வேறு என்று எண்ணுவதை நிறுத்துங்கள். நான் ஆத்மா, அயஹாத்ம பிரம்மம். இதனுடைய அர்த்தம் என்ன? கொஞ்சமாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? ஒரே வார்த்தை, ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? ஹய ஆத்ம பிரம்மம். இந்த ஆத்மா பிரம்மம், இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்காம இதை மகா மந்திரங்களாக உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஹய ஆத்ம பிரம்மம், ஆன்மாவாகிய நான் பிரம்மம், இவ்வளவுதானே. இப்ப பிரம்மத்தை எங்கே தேடுவது? இதை நீங்கள் தான் பிரபஞ்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் பஞ்சபூதங்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த உடலாக, அனைத்து ஜீவன்களாக, அதனுள் நிறைந்திருக்கும் ஆன்மாவாக இருப்பது ஆன்மாவாகி நீ. இதை பல முறை நான் பல வீடியோக்களில் கூறியிருக்கிறேன். தேவர்களின் 30 தேவர்கள் என்று இந்து மதத்தில் சொல்லுகின்ற அந்த தேவர்களின் ஆன்மாவாய் இருப்பது நீதான் என்றால், ஆன்மாவாகிய நீதான் என்றால், அந்த தேவர்கள் உயர்ந்தவர்களா, அவர்களின் ஆன்மாவாய் இருக்கும் நீ உயர்ந்தவரா? இந்த முக்கடவுளர்கள் என்று இந்த மாயா தத்துவத்திற்கு கீழ் வந்து சிவா பிரம்மா விஷ்ணு என்பது இறைவனாக கடவுளாக உருவகப்படுத்தி இருந்தாலும் அதனுள் ஆன்மாவாய் இருப்பது யார்? அது நீதானே. இந்த ஆன்மாவாகிய நீதானே பிரம்மம். உண்மையில் தானே அனைத்தும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். அத்தகைய இந்த ஆத்மனை ஏன் பார்க்க முடியவில்லை? மீண்டும் கூறுகிறேன், இந்த ஆத்மனாகிய நீங்கள் புலன் வழியாக சென்று புறப்பொருள்களை கண்டு கொண்டிருக்கும் பொழுது உங்களை எப்படி காண இயலும்? புறத்தினின்று செல்லும் அறிவையே புறத்தினின்று அகற்றி உள்முகமாக தேடிட ஆனந்தம் கிட்டுமே. அப்போ புறத்தின் வழியாக, புலன்களின் வழியாக புறத்தில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பார்வை விடணும், அப்பதான் அகத்துள் உங்களை பார்க்க முடியும். சரி, ஒளியாக நான் இருக்கிறேன் என்றால் அந்த ஒளி எதன் வழியாக பிரகாசிக்கிறது? புலன்கள் வழியாக பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. இந்த புலன்கள் ஒடுங்கும் பொழுது அந்த ஒளி உள்முகமாக திருப்பும் பொழுது உள்ளொளியாக மாறுகிறது. அதை நீங்கள் பார்க்கலாமே. ஆகவே புலன்வழி செல்லும் அறிவையே புறத்தினின்று அகற்றி உள் அகமுகமாய் நோக்கிட ஆனந்தம் பொங்கினேன். இந்த ஆனந்தத்தை தேடும் பொழுது, நீங்கள் ஆனந்த உணர்வோடு நிலைத்து நிற்கும் பொழுது ஆன்மாவாகி நீங்கள் இந்த சிற்றின்பத்தில் ஈடுபாடு கொள்கிறீர்கள். உலக விடய போகங்களில் இந்த உலக விடய போகங்களை நீக்கிவிட்டு தன்னிலையில் தானாக நிலைத்து நின்றால் பேரானந்தம் பொங்குகிறது. இப்ப நீங்க புலன்வழி இன்பத்தை தேடிக்கொண்டே எங்கே என் பேரானந்தம், எங்கே என் பேரொளி, எங்கே என் பேரறிவு? இந்த அறிவு நிலையை ஐம்புலன் வழியாக செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அறியும் நிலையில் எங்கே உங்களுடைய 7ஆம் அறிவு, சுட்டறிவு, 8ஆம் அறிவாகிய சுகாதீத அறிவு, பேரறிவு நிலையை அடையவில்லை என்றால் உங்கள் அறிவை சிற்றறிவாக்கி சின்ன சின்ன அறிவுகளாக மாற்றி சின்ன சின்ன புலன்கள் வழியாக வெளியேற்றி கண் மூலமாக பார்ப்பது, காதின் வழியாக கேட்பது, நாவின் வழியாக ருசிப்பது, நாசின் வழியாக சுகிப்பது, ஸ்பரிசத்தின் மூலமாக அனுபவிப்பது என நீங்கள் இந்த பேரறிவை
பகுத்தறிவுக்கு கொண்டு வந்து பகுத்தறிவையும் விட்டு புலனறிவில் சென்று புலன் இன்பம் தேடிக்கொண்டே நான் பேரானந்தம் பெற வேண்டும், பேரறிவு நிலை பெற வேண்டும், பேரொழியை தரிசிக்க வேண்டும், பிரம்மத்தை அறிய வேண்டும் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய மனோ கற்பிதம் இல்லையா?